ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம பாலக்கீரை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. இந்த கீரை வந்து ஃபுல்லாக நம்ம மாடியில் பறிச்சது. இன்றைக்கி இவ்வளோ கீரை கிடைச்சதுனால சரி இன்றைக்கி இதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பாலக் பன்னீர் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ வந்து கீரையை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கிட்டேன். இது நம்ம மாடியில் பறித்த கீரைன்றதுனால கொஞ்சம் கூட அந்த கெமிக்கலோ அழுக்கோ எதுவுமே இல்லாமல் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் தண்ணி. இப்போ இது ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நான் கொஞ்சம் அடுப்பில் வந்து வச்சுட்டேன். இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கீரையை வந்து நம்ம எப்பயுமே குக் பண்ணும்போது மூடி வச்சு சமைக்கக்கூடாதுங்க. மூடி வச்சு சமைச்சா அதோடய சத்தெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் ஓப்பன்லேயே வச்சு இந்த கீரையை வந்து நம்ம சமைச்சிக்கலாம். இந்த கீரையை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாக்கா போகிறோம். கீரை வந்து நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த கீரையை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா கீரையும் நான் வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இந்த கீரை வந்து ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நல்லா அப்படி அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா கீரையும் நல்லா வெந்து வரும். நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலே நல்லா ஈஸியாக வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும். ஏன்னா பாலக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதுவும் நம்ம மாடியில் வந்த கீரைன்றதுனால கெமிக்கல் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அது வந்து இந்த கீரையை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எடுத்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த கீரை வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்றிட வேண்டாம். நான் வந்து இப்போ பாலக் பன்னீர் பண்ணுறதுனால சப்பாத்திக்கே நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ நான் சப்பாத்தி மாவு பிசையும் போது இந்த தண்ணி போட்டு நான் பிசைஞ்சிப்பேன். ஏன்னா இந்த தண்ணியில் வந்து இந்த சத்துக்கள் இருக்கும். கீரை வேக வச்ச தண்ணி இல்லையா, அதனால இந்த சத்துக்கள் அப்படியே இருக்கும். இந்த தண்ணி வந்து நான் சப்பாத்தி மாவில் போட்டு பிசைஞ்சிட்டேனாக்கா இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் எல்லா கீரையும் எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த தண்ணி வந்து இவ்வளோ கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. அது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த கீரையை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு நம்ம வந்து இதில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். இது இல்லாமல் நம்ம அந்த மசால் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்ப்போம். அதனால் 2 பச்சை மிளகாய் போதுமான அளவாக இருக்கும். ஸோ இந்த பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது நமக்கு தண்ணி தேவைப்படாது. ஏன்னா இந்த கீரையை வந்து அரைக்கும் போது ஒரு வழவழப்பு தன்மை கொடுக்கும். ஸோ தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கிட்டாச்சு. வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டர் இல்லாததுனால நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை விட பட்டர் சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் பட்டை, லவங்கப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 7-8 பூண்டு பல் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த வெங்காயமும் வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளி வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் மாறிடுச்சு. நான் கொஞ்சம் விட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இதில் வந்து மல்லி, மிளகாய் ரெண்டுமே கலந்துருக்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூளும் சேர்த்து நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் போடும்போது அடுப்பணல் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மிளகாய்த்தூள் வந்து டக்குன்னு கருகி போகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கீரை, அதை எடுத்து நம்ம இதில் விட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் கீரை இருக்கும், அதுலேயும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து நம்ம அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து இப்போ நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை இது கூட கெட்டிப்பாக வர்றதுக்கு நம்ம முந்திரி பருப்பு கூட அரைச்சி ஊற்றலாம். நம்ம அதை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் தண்ணி இன்னும் வேணும்னா கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே உப்பு சேர்க்கலை. அதனால் இப்போ இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு 8 முந்திரி பருப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை தயிர் இருந்தால் தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு ஊற வச்சு அதை வந்து அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்ல ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட பன்னீரை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிச்சிட்டதுனால பன்னீரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து நான் இந்த பீஸ் வந்து போதுமான அளவாக இருக்கும். அதே மாதிரி பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா அந்த பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும். பன்னீர் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க. நல்லா வெந்துடும் அதுலேயே. அது இல்லாமல் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இப்போ எல்லா பன்னீரையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வேக விட்டுறலாம். இப்போ பன்னீர் போட்டு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் நல்லா கொதித்து அடங்கிடுச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு திக்னஸில் கரெக்டாக இருக்கும். இந்த திக்னஸ் வந்து சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இந்த டெக்ஸ்சர் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சிம்பிளான பாலக் பன்னீர் ரெசிபி நம்ம வீட்லேயே பண்ணியாச்சு. இதோட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.